எனக்கு அந்த மாதிரி குழந்தைங்கள வேலைக்கு விட்டு அப்படி எனக்கு மனசே வரல. நான் எப்படியாவது படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நானே வேலை செய்து எக்ஸ்ட்ரா வேலை செய்வேன், நைட் வேலை செய்வேன், இப்படி செய்து கஷ்டப்பட்டேன். நாங்கள் சார் நிறைய நகை கேட்பாங்க. அதனால் நான் எல்லாம் என் பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு கடைசியில் படிக்காத மாப்பிள்ளைகளை தான் கட்டி கொடுத்தேன். அவங்களும் கஷ்டப்படுறாங்க. குழந்தைங்க அதுங்க ஓடுது. நம்ம இதோட நம்மளும் போய் நின்றுட்டு ஏம்மா எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்ல முடியாதுல்ல சார். அதனால் நான் கஷ்டப்பட்டு இன்னும் வேலைக்கு போய் உங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை வந்து சபையில் நிற்கும்போது எங்கள் அம்மா இதை செய்தாங்க அப்படின்னு அது அதனால யாருக்கு அசிங்கம்? நம்ம வீட்டுக்காரருக்கு தான் அசிங்கம். அவன் விட்டு போயிட்டான், இந்த பொண்ணு இப்படி இந்த அம்மா கிட்ட கஷ்டப்படுதுன்னு. அது மாதிரி வார்த்தை வரக்கூடாதுன்னு நான் வேலைக்கு போகிறேன் சார். நம்ம உழைச்சி நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம செய்யணும், பிள்ளைகள்கிட்ட நம்ம கேட்கக்கூடாது. அது மரியாதை இல்லை. ஆம்பளை பிள்ளைன்னா டாடா அப்படின்னு அதிகாரமாக கேட்கலாம். அது என்ன, ஆம்பளை பிள்ளைகிட்ட கை நீட்டி நம்ம காசு வாங்கிக்கலாம், பொம்பளை பிள்ளைங்கிட்ட கை நீட்டி சம்பாரித்து காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்கிற கான்செப்ட் என்ன? எனக்கு அது சொல்லுங்கள், எனக்கு புரியல.